உலக தமிழ் நிச்சயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான பௌர்ணமி. ஒரே ஒரு வசம் இருந்தால் போதும், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகும். உப்பு ஜாடிக்குள் இதை மறைத்து வையுங்கள். என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஒரு போராட்டமாக இருக்கக்கூடியது அப்படின்றது பார்த்திங்கன்னா, வாழ்க்கை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தேவையான பணம் நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ பணம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் வர பணம் எங்கே போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள், பணம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுவோம், கையில் இருக்க பணத்தை கொடுப்போம். ஒருவேளை கையில் பணம் இல்லைன்னா வேறு எங்கேயாவது வாங்கி கொடுக்கும். ஸோ இப்படி தான் பணம், அந்த கடன் அப்படின்றது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்குது. கடன் வாங்காமல் வாழணும் அப்படின்ற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம். அதுவும் முக்கியமான தினங்களில் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஆனி பௌர்ணமி, வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த பௌர்ணமி வருது. பௌர்ணமி, அமாவாசை, இந்த நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாட்களாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த நாளில் தான் பிரபஞ்சத்தில் நிறைய நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த பௌர்ணமியும் சேர்த்து வருது இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி, அதை இந்த நாளில் செய்யும்போது அதுக்கு அதிகப்படியான பலன், பல மடங்கு பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இப்போ ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு. வசம்பு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வசியத்தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ சாயந்தரம் பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் உதயமாகக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ சந்திர பகவானை பார்த்த மாதிரி உங்கள் உள்ளங்கைகள் ரெண்டையுமே நல்லா ஏந்திக்கிட்டு அந்த உள்ளங்கைக்கு நடுவில் ஒரு வசம்பு மட்டும் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் வைக்கணும் கூட இல்லை, ஒரே ஒரு வசம்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக சந்திர பகவான்கிட்ட நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், மன பாரம் எல்லாம் குறையணும் அப்படின்னு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு, என்னுடைய பண சம்பந்த பிரச்சனைகளுக்கு எதுவாக இருந்தாலும் அது சரியாகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் அந்த நிலவு வெளிச்சம் இருக்கிற டைமில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் பிரார்த்தனைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்குள்ளே உப்பு ஜாடி இருக்கும் பார்த்தீங்களா, உப்பு ஜாடிக்குள்ளே அந்த வசம்பை போட்டு வைங்க, அடியில் வச்சிடுங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் அந்த உப்பை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதில் வசம்புக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக கெட்டு போகக்கூடிய தன்மை அப்படின்றது கிடையாது. ஸோ உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற வரைக்கும் அந்த வசம் அந்த உப்பு ஜாடிக்குள்ளே நீங்கள் எடுக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், பணப்பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும். இது எப்போ தான் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அந்த வசம் எடுத்து கால் மிதிப்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நாளில் நீங்கள் ஏதாவது அம்மன் கோவில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் விளக்கு போட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.